மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகின்றார். அவர் நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதை நித்தம் நடத்துகிறார். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு
மீட்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க பூலோகம் வந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்க பூலோகம் வந்தாரையா. மனிதரை மீட்கவே பரலோகம் திறக்க பூலோகம் வந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. Everyone, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. Let's go. உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். தாய் உன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உற்றார் உன்னை மறந்தாலும் நண்பர் உன்னை வெறுத்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் Give the best to Jesus. Yes, okay. Are you ready? Yenden Yesue, Yenden Yesue. Louder. Yenden Yesue. Let there be a shout of praise. Yenden Yesue. Yenden Yesue. Yenden Yesue. Healing. Healing. Yesue.
சுகம் இருந்தாலும் விடு நிலம் இருந்தாலும் உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. சத்துருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன். தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன். கிருப தந்தவரே நன்றி ஐயா. என்ன உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே நன்றி ஐயா. கண்ணீரை துடைச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க. கண்ணீரை துடைச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க. சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா. என்ன அனைத்து கொண்டவரே நன்றி ஐயா. உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க கிருப மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைன்னா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக உங்களை சந்திக்க கொடுத்த இந்த மகாபெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.
ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே இந்த யூடியூப் மூலமாக சந்திக்க கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசத்தோடு நாம் பற்றி கொண்டு வாழ்வோம். அவர் நமக்கு ஒத்தாசை கொடுப்பார். பயங்கரமான எந்த கொள்ளை நோயிலும் இருந்து தேவன் நம்மை தப்பிவிட்டு காத்துக்கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பாகம் சங்கீதம் 115 12, 13, 14 வரைக்கும் எடுத்திருக்கிறேன். தலைப்பு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் எப்பொழுதும் நம்மை நினைத்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை நினைக்கிறோமோ நினைக்கலையோ, ஆனால் அவர் என்றும் நம்மை நினைத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 115 12வது வசனத்தை வாசிக்கும். வானத்தையும் பூமியும் அவற்றிலுள்ள சகத்தையும் ஆண்டு நடத்துகிற கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் என்பது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் அவர் எப்பொழுதும் நம்மை நினைத்திருக்கிறார் என்பது நமக்கு எப்படி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறது, ஆறுதலையும் தருகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் எனக்கு உண்டு, அவராலே என்று ஒன்றுமே உருவாகவில்லை என்று நாம் வாசித்திருக்கும் வேத வசனங்களில் அதை வாசிக்கும் பொழுது எவ்வளவு ஆறுதல். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் அவருக்கு உண்டு. உமது வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் கர்த்தர் உம்மை நினைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு நேரத்திலும் நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, நாம் நினைக்கிறோமோ இல்லையோ தெரியல, ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவர் சொல்றாரு, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் அநேக ஜனங்கள் இந்த விஷ நோயினால் மாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு ஒத்தாசை நிச்சயமாக வரும். உனக்கு ஒத்தாசை கண்டிப்பாக தேவனிடத்திலிருந்து உனக்கு வரும். தைரியமாக இருங்க. சங்கீதம் 115, 13 வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற யாவரும், கர்த்தருக்கு, அதாவது எதுக்கு பயப்படுறோமோ பயப்படலையோ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற யாவரையும் அவர்களின் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 128 1 நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 128 நாம் வாசிக்கும் பொழுது அதில் எப்படியாக எழுதியிருக்கிறது? சங்கீதம் 128 கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், அவன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும். 4 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது இவ்விதமாக ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற எவனும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை 128வது சங்கீதத்தில் 1-4 வாசிக்கும் பொழுது இவ்விதமாக அவன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். அவன் கையினாலே செய்கிற எல்லா காரியத்தினாலும் அவன் வாய்க்க பண்ணி ஆண்டவர் இப்படியாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆசீர்வதிக்கிறவர் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. வானத்துக்கும் பூமியையும் படைத்த ஆண்டவர் அல்லவா அவர். வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்திலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். யாரும் நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலையில எப்படி விழுந்து போயிருப்போம். நமக்குன்னு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்களா? நான் எத்தனையோ சாட்சி ஃபோன் மூலமாக என்னுடைய ஜனங்கள் என்கிட்ட பேசும் பொழுது, அம்மா பாஸ்டர் அம்மா, இந்த நேரத்தில் கூட, இந்த கோவிட் டைமில் கூட எங்களுக்கு ஆண்டவர் எங்கெங்கிருந்தோ உதவியெல்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆண்டவரிடத்திலிருந்து தாங்க உதவி வரும், மனுஷர்கள் இடத்தில் இல்லை. ஆண்டவர் மனுஷர்கள் இதயத்தில் பேசி மனுஷர்கள் மூலமாக ஆண்டவர் செய்கிற காரியங்களை நாம் நினைத்து பார்க்க முடியாது. இப்படியாக எனக்கு ஃபோன் கால் ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்கள் ஒரு பொழுதும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்க மாட்டார்கள்.
அப்படியாக அவரிடத்திலிருந்து தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும் பிள்ளைகளை. வானத்துக்கும் பூமிக்கும் உரியவரிடத்திலிருந்து அல்லவா நமக்கு ஒத்தாசை வரும். அவரிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வரும். யாரிடத்திலும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அனுப்புகிற அந்த உதவியும் அந்த ஆசீர்வாதமும் கணக்கில் அடங்காது. பூமியை மனிதருக்கு கொடுத்தவர் இந்த பூமியை மனிதருக்கு கொடுத்து அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு சிறந்தது. இந்த பூமியை மனிதனுக்கு கொடுத்தாரு. எல்லாவற்றையும் படைத்து மனிதனை ஆண்டு கொண்டு நீ சுகமாக இருன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் மனிதனுக்கு என்று கொடுத்தார் ஆண்டவர். அவருடைய ஆசீர்வாதம் எவ்வளவு சிறந்தது தெரியுங்களா? இப்படியாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் தான் இந்த பூமியில் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவர் அந்த அதிகாரத்தை கொடுத்து இந்த பூமியில் நீ செழிப்பாக இருன்னு சொல்லி அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தெரியுதுங்களா? அது ரொம்ப பேர் மறந்துடுறாங்க. நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேருந்து ஆசீர்வாதம் வருதுன்னுட்டு தெரியல. மனிதர்களுக்கு ஆண்டவர் இந்த பூமியிலே ஆசீர்வாதத்தை, ஆளுகின்ற ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களை, ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம் நம்ம ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. சங்கீதம் சில நேரங்களில் நாம் நினைக்க வேண்டியதாக இருக்கும், நான் இவ்வளவெல்லாம் செய்கிறேனே, எனக்கு ஏன் இப்படி இருக்குது நிலைமைன்னு சில பேர் நினைக்கலாம், சந்தேகத்துடன் இருக்கலாம். ஆனால் 105வது சங்கீதத்தில் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது. அவன் சொப்பனத்தை எடுத்து விளக்கி சொல்லுகிறவன். கர்த்தர் அவருடனே இருந்தார் என்று அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கலாம். அவர் சொன்ன காரியங்கள் யோசேப்பின் வாழ்க்கையில பாருங்க. அவனை சிறையாக விற்கப்பட்டார்கள். சகோதரர்கள் கூட பிறந்தவங்களை அவங்கள விற்கப்பட்டார்கள். ஏனென்றால் அவன் மேல் பொறாமை, சொப்பனக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவர் மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுனாலே பொறாமை, அப்படியாக அவர்கள் விற்று போட்டார்கள். இருந்த பொழுதும் 18வதுல சங்கீதம் 105:18 வாசிக்கும் பொழுது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். சிறை இருப்பில் அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணம் இரும்பினால் அடைக்கப்பட்டு இருந்தது. பார்த்தீங்களா? எப்படியாப்பட்ட ஒரு உபத்திரவங்கள், துன்பங்கள் யோசேப்பு தொடர்ந்து போனா தெரியுங்களா? எவ்வளோ கஷ்டங்கள் அவன் தொடர்ந்து போனா தெரியுங்களா? ஆனாலும் கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அதே சங்கீதத்தில் 105வது சங்கீதத்தில் 19வது வசனங்களை வாங்கி இருந்த பொழுதும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வாசிக்கிறோம். பாருங்க, கர்த்தர் ஒரு வார்த்தை, ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு உரைத்தார் என்றால் அது என்னவா? நிறைவேறும் மட்டும் புடமிட்டு எடுப்பாராம். புடமிட்டு எடுக்கும் பொழுது கஷ்டங்கள் எல்லாம் வருங்க, தொல்லை எல்லாமே வரும். ஏன்னா நீ எப்படி அவர்கிட்ட இருந்து சார்ந்து நிற்கிற, எப்படி விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட நிற்கிறேன்னு சொல்லிட்டு புடமிட்டு பார்ப்பார் நம்மளை. யோசேப்பு அப்படி தான் செஞ்சார். இருந்த பொழுதும் கர்த்தர் அவருடனே கூட இருந்தார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரத்தில்ங்க சஞ்சலம் இந்த மாதிரிலாம் வரும்பொழுது புடமிடுறாரு. ஒரு தங்கம் பூமியிலேருந்து நம்ம எடுக்கும் பொழுது எப்படி இருக்குது? அது ரொம்ப என்னென்னமோ கச்சராலாம் இருக்கும். ஆனால் அது உருக்கி அதை சுத்தமான தங்கமாக எடுக்கும் பொழுது எவ்வளவோ கஷ்டம் தெரியுங்களா? அந்த தங்கம் பியோராக வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி புடமிடுவார் நம்முடைய வாழ்க்கையில். பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தால் உன்னை புடமிட்டு தான் பார்ப்பார் ஆண்டவர். புடமிட்டு தான் பார்ப்போம் வாழ்க்கையில். ஏன்னா நீ அதிகமாக ஆண்டவரிடத்தில் போனோம்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 37:5-10 வாசிக்கிறோம். தேவனுடைய வாக்குறுதி பொய்யாகி விடுமோ என்று சந்தேகப்படும் அளவுக்கு நமக்கு என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி சோதனைகள் வரும். சில சோதனைகள் வரும் பொழுது தேவனுடைய வசனம் இப்படி சொல்லியிருக்கேன்னு சந்தேகப்படுற அளவுக்கு கூட வரும்.
அந்த பரிசோதனை, ஆண்டவர் கொடுக்கிற சோதனை வேறங்க. நம்மளை புடமிட்டு எடுப்பார். என் பிள்ளை எப்படி உறுதியாக நிற்கிறான் என்னிடத்துல என்று புடமிட்டு எடுப்பார். பரிசோதனை பண்ணுவார் உன்னுடைய வாழ்க்கையில். கவலைப்படாதிருங்கள். நம்ம இவ்வாறு புடமிடும் பொழுது எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய வாக்குறுதியை நம்புவோம். எனக்கு பிரியமானவர்கள் பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்தில் புடமிடு பின்ன, அந்த புடமிட்ட பின்னர் தான் உனக்கு உயர்வு உண்டு. சும்மா சாதாரணமாக கிடைச்சிடுமா உயர்வு? கிடைக்காதுங்க. புடமிட்டு எடுக்கணும். எந்த கஷ்டம் சூழ்நிலையிலையும் நீ ஆண்டவர் விட்டு விலகாதபடிக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உனக்கு உயர்வை தருவார். யோசேப்பை பார்த்தீங்களா? விற்கப்பட்டான், சங்கிலியில் போட்டு கட்டி அவனை இழுத்துட்டு போனாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. ஆனால் அந்த எகிப்து தேசத்திலே அவன் ஒரு அதிகாரியாக எழுப்பினார் ஆண்டவர். அந்த உயர்வு யார் கொடுத்தது? வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்திலிருந்து அந்த உதவி வந்தது அவனுக்கு. உன்னையும் என்னையும் அப்படித்தாக சோதிப்பார் ஆண்டவர். கவலைப்படாதிருங்கள். சோதனை வரும் பொழுது அதிகமாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் ஆண்டவரிடத்துல. உத்தமமாய் இருக்கும் என் பிள்ளையே, கவலைப்படாதீரு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இம்மாதிரியான சோதனைகள் வரும் பொழுது தைரியத்துடன் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், அது நிறைவேறும் அளவும் என்னை புடமிட்டு எடுப்பார் என்ற அந்த விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாம் வரலாம், அது மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு பலத்தை கொடுப்பார். உறுதியாக நிற்க வேண்டும். யோபு 23:10 வாசிக்கும் பொழுது அவர் உம்மை பரிசோதித்த பின்பு நீ பொன்னாக விளங்குவாய். பிரியமானவர்களே, பரிசோதனை பண்ணின பிறகுதான் நீ பொன்னாக விளங்குவாய் என்று எழுதியிருக்கிறது வசனம். இப்படி நாம் ஒவ்வொரு காரியங்களிலே விசுவாசிகள் படும் வேதனைகள் துன்பங்கள் விசுவாசிகளுக்கு தாங்க வரும், அவிசுவாசிகளுக்கு வராது. ரொம்ப விசுவாசமாக ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ விசுவாசிகளுக்கு எவ்வளோ போராட்டம் துன்பங்கள் வந்த பொழுதும் ஆண்டவரை விட்டு அவங்க விலகவே இல்லை. இந்த மாதிரியான விசுவாசிகளுக்கு போராட்டம் வரும் பொழுது நீ என்ன அனுதினமும் ஜெபம் செய்யணும், அவருடைய வசனத்தை வாசிக்கணும், ஜெபம் போடணும், முழங்கால் படியிட்டு அவரிடத்துல கர்த்தாவே நீர் என்னை புடமிடுகிறீர், என்னை பரிசோதிக்கிறீர், நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை நிறைவேறுவா என் வாழ்க்கையில் நிறைவேறும் மட்டும் ஆண்டவரே நான் காத்திருப்பேன் என்று அவருடைய பாதத்திலே காத்திருங்கள் ஜெபத்தோடு. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பாக அவர் வாக்குத்தத்தம் சொன்னவர் உன்னை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீர்கள். Very good morning today, my beloved brothers and sisters. Today, the day is going. A lot of people was worried and because of the COVID. No matter what it is, God is with us and is giving the protection for us. So we believe in God, so that my Lord will provide every need. A lot of testimony during this time I was listening. God is providing all the necessity for the people. What a joy. I always people give me a call and telling me this, Pastor Ma, today is God provide me this, thanks for your prayer and all that. It is the satisfaction that God gives us, So may God bless. Today the scripture reading has been taken from Psalm 115. Psalm 115. And we go through this chapter. You see what is God supposed to talk with us, and He is reminding us. The scripture reading has been taken from Psalm 115, verse 12, 13 and 14. The message is today, the Lord remember us
and will bless us. Whether we remember the Lord or the Lord remember us and bless us. So when we read chapter 115, Psalm 115, the Lord remember us and bless us. He will bless the people of Israel, and all the blessing come from God. You see, the heaven and the earth, He created the heaven and earth. He got all the authority because of He created, and we have the satisfaction. When we think about it, we are happy. Are you happy? God created everything, for human. We will have a happy, joy, peace, and surprise, everything that He rules. Don't you understand? We got sometimes surprised, God created everything for us and make us rule. Don't you think that? The God who created heaven and earth, He remember you. Whether you remember God or not, but He remember you. So that be cheerful. Remember, always He remember you. He will never forget you. Every moment He think about you. Every moment He think about you. He knows the children, what are the situation they are going through during this time, this COVID time also. God knows. Whether human knows us or not, but God knows. So don't be discouraged. Do not be discouraged. God always remember us. Definitely, the help will come from God. Whether people will help us or not, but definitely the help come from God. So that we must be surprised sometimes. Sometimes I hear people will give me a call and tell me that Pastor Ma, today I received this. People help me during this time. Also, people help me, and thanks for all the prayer and all this. That is the things that we got the satisfied. Satisfaction get from the people. They are giving the testimony of it. That is the satisfied for us. Because they are God's children. God will provide all their needs. Every moment He think about you. So do not be discouraged. The help always come from God. Remember that. When we read Psalm chapter 115, verse 13, here it says, He will bless everyone who honor Him. This is Psalm 115 verse 13 say, everyone who honor Him, you must honor Him. Whether you honor your children, if they honor their parents, definitely they honor the Lord Jesus Christ, our God. So that as a human we are in this world, we must honor our God. And it says the great and the small alike. The great people, the small people, everybody, God help them. And verse 14 says, the Lord gave your children, you and descendants. The Lord gave the children and your descendants. But God, Lord Jesus Christ, His help. The help comes from God. He will bless your children. He will bless your descendants. From whom?
we get the blessing. The Lord, from God, we are getting the blessing. The Lord created heaven and earth. He is the greatest. Look at him. He's the great God we got. And we see He always got a purpose on each and every one of us, He got a purpose on you, me, everyone. He got a purpose on you. Look at Joseph's life. Psalm 105 verse 17, 18 and 19. Joseph, who had been sold as a slave, his own brothers get jealous on him. They sold him as a slave. Sometimes it will happen. If somebody is jealous about brothers and sisters and all this, they will do anything, So it's how it's happened for Joseph's life. And his feet were kept in chains, and an iron collar was rounded his neck. He's like a slave. He was sold in Egypt. Until what he had predicted comes through. The Lord promised him in his life, it must come true. The word of the Lord proved him right. You see, when Egypt he became a prime minister, God lifted him up. So if the Lord is with us, He knows what to do in our life. Because He knows every step that we take, every way that we go, the Lord knows. We pray. When we go through the trial, suffering, tribulations, we will get doubt. Sometimes we'll get doubt. I'm a God child, I'm praying. Sometimes, why I am getting all this? Sometimes you can get the doubt. Is the promise of God for me, it comes through. When God promises you something in your life, we will have to go the difficult times in all this trial. But God promised you something that it will definitely will happen. He will never forget you. He is a God who never tell lie one. He is a God who always tell the truth. The test will come. This is the test sometimes we have to go through. Children of God always be tested. Abraham was tested. Daniel was tested. Joseph was tested. Many of the faithful servants, they are tested. That's why they remain with God. God always want to see us our faithfulness and honor. Always we must honor our God. But remember, God will never, His word will never come empty. When He says something, it will happen in your life. Until that, God will never keep quiet. When we see Job chapter 23 verse 10, yet God knows every step I take. If He tests me, you see, Job was telling that if He tests me, He will find me pure. He wants to see you pure. When we test fully, God tests us fully, we know our faith is how. Definitely it comes the faithful people. So He wants to make us pure. And Job 23:11, I follow. You must see how Job was telling. I follow faithfully. He said, even though He tests me,
He will find me pure. I follow faithfully the road He chose for me. Sometimes it is very difficult, but God wants to see you, how faithful you are. He wants to make you pure. If God wants to see something that He is doing something in your life, means it's for good. Remember that. Everything that He is doing is good, so that our faith will come more towards to God. When we never test, God never tests us, we'll be just like a stagnant people. He wants to make us pure, means the test will come, but we have to overcome. God is there to take care. He wants to see you pure. So my beloved brothers and sisters, remember, whatever He promised in your life, He will fulfill. You don't get doubt on that. He promised means He will do it. So He wants to make you perfect in your life. So that read the Bible. Kneel down and pray to Him. He will lift you up. So that, my beloved brothers and sisters, the good news is always for us, for the other Gentiles also. So our God, Lord Jesus Christ, always there to be. Whatever you promise, He will help. He wants to bless you. He always bless you. He always remember you. Remember that. So let us pray. Our Father, thank you for this moment as given for this verse, as Psalm 115, verse 12, 13 and 14, God. You always remember us, God, because You are the God who created heaven and earth. We have given to the human to rule. So that how wonderful You are. How wonderful You are. Sometimes tests will come. Lord, You want to make us pure. So that we want to remember always, God, the situation that many children are going through. Let the children remember, my Lord is with me. The help come from God. So the Lord bless each and every one of Your children, God. Remember them always, God, Jesus. Hallelujah. Hallelujah. I want to praise You. I want to magnify Your name, Lord. Thank You, Jesus. Wonderful Jesus. Thank You, Father. In Jesus' name I pray. Amen. ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உன்னை நான் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பேன், நினைவு கூறுவேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை புடமிட்டு எடுக்கிறவரும் நீர்தான் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது என்று அப்பா, இங்கே சில நேரத்தில் எங்களை புடமிடுவேன். துன்பங்கள், துக்கங்கள், கஷ்டங்கள் வரலாம். இருந்த பொழுதும் நீ பொன்னாய் விளங்குவாய் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. உடைய வார்த்தை எவ்வளவு எங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கிறது ஆண்டவரே. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் எனக்கு உண்டு என்று சொன்னீரே. சகல அதிகாரங்களும் உமக்கு உண்டு ஆண்டவரே. உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒரு பொழுதும் வெட்கப்படுத்த மாட்டீர். நீ சொன்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரம்பிக்கிறவரும் நீரே, முடிக்கிறவரும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, எல்லாம் என்னாலே கூடும் என்று சொன்னவரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. நன்றி உள்ள இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் அப்பா. பிள்ளைகள் கொடுக்கிற சாட்சிகள் எவ்வளவு சந்தோஷம் ஆண்டவரே.
இந்த கோவிட் டைமில் கூட கர்த்தாவே எவ்வளோ பிள்ளைகளுக்கு நீ நன்மை செய்கிறீரே அப்பா, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். அனாதி தேவன் அடைக்கலமாக இருக்கிறீர் அப்பா. நம்பியிருக்கிறவர்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் உமக்கு உண்டு ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்கிறேன் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறேன் அப்பா, துதிக்கிறேன். ஏசுவின் நாமத்தில், ஏசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
எழுந்து நின்று கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே. ஏசையா என் நேசரே, அன்பு கூர்ந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதி பாடி மகிழ்ந்திருப்பேன்,